இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ இந்த வாரம் 4 சூப்பரான வெஜிடேரியன் ரெசிபீஸ் கிடச்சிருக்கு. நான்வெஜ் ரெசிபீஸ் இருக்கும்போதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது சிக்கன் இது மட்டன் அப்படி இப்படி ஏதாவது ஃபீல் பண்ணலாம். பட் இந்த வாரம் எனக்கே வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான வாரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒன்று எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோர் லைக் கிரேவி ஃபேமிலியில் தான் இருக்கும். அது ஏதாவது நம்ம திக்காக பண்ணுறோமோ இல்லை ட்ரையாக பண்ணுறோமோ, பட் பேரை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிரேவி ஃபேமிலி. ஸோ ஒவ்வொரு கிரேவி பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே கிரேவியாக இருக்கும்போது நம்ம ஷெஃபை இன்வைட் பண்ணிடுவோம். ஏன்னா அவர் தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் ஸ்ரீதர் அவர்கள். ஹலோ சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாரம் ஒரு கிரேவி வாரம்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ என்ன டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணீங்க நீங்க கேட்கும்போது? எந்த ரெசிபி? ஆனியன் வச்சு உள்ளி சம்திங் அது கேள்விப்பட்டேன். டிஃப்ரெண்டா ஒரு 3-4 பேர் கேள்விப்பட்டேன். அந்த கத்திரிக்காய் வச்சு சம்திங் ட்ரை பண்ணுவோம் நம்ம எப்படின்னு. ஓகே, அப்ப பண்ணிடுவோமா டேஸ்ட்? ஓகே. உங்களை பத்தி சொல்லுங்க. ஸோ நான் வந்து காரைக்கால்ல இருந்து வரேன். ஸோ வெப் டெவலப்பர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் கிட்ஸ் இருக்காங்க, மேரிட். ஓகே. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இப்போ வந்து எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக இருக்குது, காதுக்கு இனிமையான வார்த்தையாக இருக்குது. ஸோ உங்களோட டைமிங் சொல்லுங்கள். அண்ட் எப்படி ஸ்கெடியூல் பண்ணுவீங்க? இப்போ காலையிலேருந்து ஒர்க் இருக்குமா இல்லை வந்து அந்த டைமிங் ஜூம் மீட்டிங் மாதிரி? யூஎஸ் ஷிஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் டு நைட் இல்லை நைட் டு மார்னிங் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃப்டர்நூன் டு நைட்டுன்னும் போது டே டைமில் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறது போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வெரி கம்ஃபி. ஆமாம், கம்ஃபர்டபுளாக. ஓகே, ஃபைன். ஸோ காரைக்கால் அப்படின்னா அது வந்து அதிகமாக சீ ஃபுட் இருக்கிற ஒரு விஷயம்தான். கத்திரிக்காய் எடுத்திருக்கீங்க. கத்திரிக்காய் சீ ஃபுட் மாதிரி நம்ம பண்ண போறோமா? இதுல என்ன ஸ்பெஷல்? இல்லை, ஆக்சுவலி நான்வெஜ்ல எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ ஜிம் அந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்றவங்க வந்து அதிகமாக நான்வெஜ் தான் எடுப்பாங்க. ஆனா வெயிட் லாஸ்க்கு முக்கியமான ஒரு வெஜிடேரியன் ஃபுட்னா அது வந்து கத்திரிக்காய் தான். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான்வெஜ்ல இருக்க அதே மாதிரி இதுல ஹை ஃபைபர் இருக்கு. ஸோ விட்டமின்ஸ் இருக்கு, நம்ம டைஜஷனுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு கத்திரிக்காய். நிறைய பேர் வந்து இப்போ தோசை இட்லி அப்படின்னா மேக்ஸிமம் சட்னி போவாங்க, இல்லை சாம்பார் போயிடுவாங்க. கத்திரிக்காய் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம். ஸோ இதையும் வச்சு செய்யலாம், பட் டைஜஷனுக்கும் நல்லா இருக்கும். அதுக்காக தான். ஓகே. ஸோ கத்திரிக்காய் கடையலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், புளி, எண்ணெய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு, கடுகு, காய்ந்த மிளகாய், வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ யூஸ்வலாக வந்து இது நம்ம டயட் பிளான்ல யூஸ் பண்ணுறதுனால ஆயிலில் போட்டு வதக்காம ஸோ பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஓஹோ. லாஸ்ட்டாக தாளிப்புக்கு மட்டும் லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ பாயில் பண்ணுறதுக்கு ஏதாவது விசில் போட்டு தண்ணி போட்டு பாயில் பண்ணலாமா? இல்லை அப்படியே சுட்லயே வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபைன். அப்போ வந்து நார்மல் பாட் 2 கடாயும் இருக்குது, பேனும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஆன் பண்ணிடலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் போட்டோம். கத்திரிக்காவை தொடர்ந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முழு பூண்டு, புளி, வரமிளகாய், இதுக்கெல்லாம் தேவையான உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து நல்லா குக் பண்ணணும். அந்த கொஞ்ச நேரம் என்ன அப்படின்னா அந்த கத்திரிக்காயோட ஃப்ளஷ் எல்லாம் நமக்கு நல்லா மசிற அளவுக்கு குக் ஆகணும். ஸோ கத்திரிக்காவும் இந்த வரமிளகாவும் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னா இது கடைய போறோம் அப்படிங்கறதுனால அது எந்த அளவுக்கு குக் ஆகணுங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் அதுல மஞ்சள் தூள் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணணும். அந்த குக் பண்ணுற கேப்பில் நம்ம வந்து ஆற வச்சுட்டு குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து அதை கடையிற சட்டியில் போட்டு எப்படி கடைஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. கடைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகாத்தூளை போடுறோம். ஸோ வரமிளகாத்தூளை போட்டுட்டு அதை நல்லா வந்து ஒரு அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம்ல அதை முழுக்க அதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு அண்ட் ஃபைனலாக ஒன்ஸ் ரெடினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா
இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த கத்திரிக்காய் கடையல். நிறைய வெஜ் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் இருக்கும். அதில் நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் கத்திரிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பிளட் சுகர் மேனேஜ் பண்ணுறதா இருக்கும், வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும். இந்த ரெசிபி வந்து முக்கியமாக வந்து நான் டயட் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ்வலாக வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து ஆயிலில் வதக்கி தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து வேக வச்சு ஃபைனலாக தாளிப்புக்கு மட்டும்தான் நம்ம ஒரே ஒரு லைட்டாக ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். முழுசாகவே வந்து தண்ணியில் வேக வச்சது தான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் மசாலா போட்டு நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா காரம் கம்மியாக கொடுக்கலாம், இல்லை பெரியவங்க சாப்பிட்னா கொஞ்சம் காரம் கூட போட்டு செஞ்சுக்கலாம். என்னென்ன மசாலாஸ் போட்டிருக்கீங்க அதில்? இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் இல்லை, வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் போட்டுருக்கோம். சில்லி பவுடர் லைட்டாக அந்த கலருக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மிளகாயை வந்து நம்ம அதுலேயே நம்ம பாயில் பண்ணதுனால அந்த வெஜ்ஜிஸோட மசிச்சிட்டோம். மதியம் நம்ம மசிச்சிட்டோம். ஹலோ, உங்களை பற்றி சொல்லுங்க. ஸோ என்னோட நேம் வந்து ரூபாஸ்ரீ. காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஸோ ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்காகவும் தென் எனக்கு வந்து அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்னாலும் இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். ஓகே ஃபைன். குக்கிங் எந்த அளவுக்கு பிடிக்கும்? குக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நம்ம மட்டும் சாப்பிடாம அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடும் போது அது கொஞ்சம் நமக்கு வந்து ஃபீல் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக. ஓகே ஃபைன். அதாவது நம்ம செஞ்சு கொடுத்து ஒருத்தர் நல்லா இருக்குன்ட்டாங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மஷ்ரூம் பெப்பர் மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். மஷ்ரூம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், முழு மிளகு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. இந்த மல்லித்தூளும் மிளகு மட்டும் இவ்வளோ வச்சிருக்குமே, அவ்வளோ தேவையா? பெப்பர் மசாலா. பெப்பர் மசாலா அப்படின்ற போது மெயின் இன்கிரீடியன்ட்டே நமக்கு வந்து பெப்பர் தான். ஸோ அதனால பெப்பர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கோம். ஓகே. ஆனால் ஒரு 4 பெப்பர் போட்டாலே நல்லா காரமாக இருக்குமே, இவ்வளோ பெப்பர் எடுத்துருக்கோம். சரி ஓகே, எந்த அளவுக்கு காரமாக இருந்தாலும் நம்ம காரம்னா எவ்வளோ காரமாக இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயம் போட்டோம். ஸோ வெங்காயம் குக் ஆற கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரைக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. தேவையான அளவுக்கு மிளகு, சோம்பு இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பவுடராக பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்குள்ள வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கி இருக்கும். அப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயமும் நல்லா ரொம்ப சூப்பராக குக் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அது குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தக்காளி போடுறோம். ஸோ தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவுடர்ஸ் தேவையானதெல்லாம் ஆட் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூளை ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பை ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு நல்ல திக் கிரேவியாக ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது ஒரு கிரேவியாக வந்ததுக்கு அப்புறம் மஷ்ரூம் ஆல்ரெடி கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மஷ்ரூமும் வந்து நல்லா குக் ஆகணும். தேவையான அளவுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அப்படி குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபைனாக நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகும் சோம்பும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அந்த பவுடரும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒன்ஸ் ரெடி அப்படிங்கும்போது எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா. ஸோ நார்மலாக எல்லாருமே நான்வெஜ்ஜுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த புரட்டாசி மாதம் வருது அப்படின்னும் போது எல்லாருமே அந்த வெஜ்ஜு தான் சாப்பிடணும் அப்படின்றதே இருக்கும் சில பேர்கிட்ட. ஸோ அவங்களுக்காக ஒரு டிஷ் வந்து செய்யப்படுறது தான் இது. தென் இது வந்து ஒரு நான்வெஜ்ஜோட வெஜ் இன்டர்பிரேட். ஓகே. ஸோ ஆடி மாதத்துலேயே நாங்கள் புரட்டாசி மாதத்துக்காக ஃபீல் பண்ணுறோம் சார். எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும் பாருங்க. நல்லா இருக்குமா? ஓகே. உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் அபிஷா. நான் வந்து இந்த சினிமாட்டிக்கில் இருக்கிறேன். ஸோ மாடலிங் அண்ட் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ எத்தனை நாளாக இதில் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 2 years. ஃபைன். இங்கே பேசிக்காக சென்னை தானா இல்லை வெளியூரா? இல்லை வெளியூர். ஓ, வெளியூர்னா எந்த ஊர்? கேரளா பார்டர், கன்னியாகுமரி. ஓ, ஃப்ரம் கேரளா. ஓகே. ஸோ கேரளாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு லக் இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே டாப் ஹீரோயின்ஸ் எல்லாம் கேரளா தான். ஒருவேளை அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்தீங்களா? இல்லை இல்லை இல்லை, சொந்த முயற்சி தான் வந்தேன். இன்ஸ்பைரேஷன் அவங்க எல்லாம். ஓகே ஃபைன்.
ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா உள்ளி தீயல் பண்ண போறோம். இந்த உள்ளி தீயலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உள்ளி தீயலுக்கு வெங்காயம், சிக்கன் மசாலா, கடுகு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ முழுக்க வெங்காயத்தை மட்டுமே எடுத்திருக்கோம். அந்த புளி குழம்புலையாவது பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் அண்ட் புளியோட காம்பினேஷன் இருக்கும். பெருசா ஒண்ணு குக் பண்ண இல்லைன்னா அதை பண்ணுவோம் அப்படின்னு சில வீட்டுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம், புளி இல்லை. ஸோ வெங்காயத்துல புளி இல்லை அப்படின்னாலே இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் கடாய் வச்சு ஆயில் போட்டு. ஓகே, கடாய் வச்சிடலாம். நான் ஆன் பண்ணிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் கடுகு போட்டோம். கடுகு பொரியணுன்றதுக்காக வெயிட் பண்ணோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம். ஸோ அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு மிக முக்கியமான இன்கிரீடியன்ட் வெங்காயத்தை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா தான். மசாலாவை போட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அடுத்தடுத்து ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஓகே எல்லாம் குக் ஆயிடுச்சுன்னும் போது ஹாஃப் குக் டைம்ல கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலையை போட்டுட்டு ஃபுல்லா குக் ஆயிட்டு அந்த தீயல் அப்படிங்கும் போது அது ஒரு ட்ரை ரெசிபியா வரணும் போல. ஸோ அந்த ட்ரை ரெசிபியா வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பிளேட்டிங்கை முடிச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த உள்ளி தீயல். ஆக்சுவலி இது மேபி மோஸ்ட்லி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க இருந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எங்க ஊர் ஸ்பெஷல். ஸோ எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ பிகாஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ரெசிபியை கரெக்டா பண்ணிடணுங்கிற மாதிரி. ஃபைன். ஸோ இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பன்னீர், வெங்காயம், தக்காளி, வெண்ணெய், இஞ்சி, கொத்தமல்லி, பூண்டு, கசூரி மேத்தி, எண்ணெய், உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா, ஃப்ரெஷ் கிரீம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, சர்க்கரை. தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அப்படியே குக் பண்ண தான் ஆரம்பிக்க போறோமா இல்ல பன்னீர் ஏதாவது மேரினேட் பண்ண போறோமா? இல்ல ஸ்டார்டிங் அப்படி குக் பண்ண. ஓகே, கடாய் இருக்கு பேக்ல. ஃபர்ஸ்ட் கடாயில தேவையான அளவுக்கு வெண்ணெய் போட்டு வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதும் நறுக்கிய வெங்காயம் வதங்கறதுக்காக உப்பு, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை தொடர்ந்து நல்லா நறுக்கிய இஞ்சி அண்ட் பூண்டு இது ரெண்டுத்தையும் போட்டோம். ஸோ இதெல்லாம் நல்லா நமக்கு குக் ஆகணும். ஸோ ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பை போடுறோம். முந்திரி பருப்பை போட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே வதங்கினதுக்கு அப்புறம் ஆறுறதுக்கு எடுத்து வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா அதை ஃபைனா பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே கடாயில தேவையான அளவுக்கு வெண்ணெய் போட்டு மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பன்னீர் போட்டு பன்னீரை கொஞ்சம் நல்லா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் அதே கடாயில வெண்ணெய் விட்டு வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதும் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் பண்ணிக்கிறோம். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த தக்காளி, வெங்காயம் விழுது அதை முதல்ல போடுறோம். ஸோ அந்த விழுது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். குக் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கரம் மசாலா அண்ட் மிளகாய் தூள் கலருக்கு ஏற்றபடி அண்ட் காரத்துக்கு ஏற்றபடி போட்டுட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணோம் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு எல்லாம் ஃபைனாக குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பன்னீர் ரெடியா இருந்துச்சு இல்லையா, அந்த பன்னீரை ஆட் பண்றோம். பன்னீரை ஆட் பண்ணிட்டு நல்லா ஓரளவுக்கு அந்த பன்னீர் அண்ட் இந்த மசாலா ரெண்டும் பைண்ட் ஆற அளவுக்கு குக் பண்ணிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு கசூரி மேத்தியும் கொஞ்சம் ஹீட் பண்ணி குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா பிளேட்டிங்கை முடிச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா மோஸ்ட்டாக நிறைய பீப்புள் பண்ணுவாங்க. நான் பன்னீர் அப்படி எடுக்கிறது வெயிட் கெய்னிங்காக எடுக்கிறது. ஸோ பன்னீர் நிறைய விஷயம் வெயிட் கெயினுக்காக நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக இது பண்ணுறாங்க. நான் வெயிட் கெயினுக்காக ப்ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். ஸோ வெயிட் கெயின்னா பன்னீர் சார் வெரி மச் சோர்ஸ் இல்லை சார், ஈஸியர் சோர்ஸ். உடனே வெயிட் போட்டுரும் பன்னீர். ஸோ இப்போ நமக்கு கிஃப்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் ஃபீட்பேக்ஸ். அது எப்போ போல இன்னைக்கு சார் கிட்ட கிஃப்ட் ஹேம்பர் அல்லது 4th பிளேஸ். ஸோ இந்த 4th பிளேஸ் இந்த வாரம் 4 ரெசிபில யாருக்கு போகுது? 4th பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் உங்களுக்கு கொடுத்துருவோம். கத்திரிக்காய் கடைகளுக்கு. ஓகே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம்.
ஸோ மூன்றாவது பரிசு பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ் இருக்கு, see-through கண்டெய்னர்ஸ். இது யாருக்கு போக போகுது? தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் உங்களுக்கு கொடுத்தோம். ஆனியன் தீயல், அதாவது உள்ளி தீயல். உள்ளி தீயல். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இரண்டாவது பரிசு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹாட் பேக். ஸோ இந்த இரண்டாவது பரிசு 2 பேர்ல யாருக்கு போகுதுன்னு தெரிஞ்சா முதல் பரிசும் தெரிஞ்சிடும். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே ஃபைன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு இரண்டாவது பரிசு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர் அண்ட் இரண்டாவது பரிசு சொல்லும் போதே முதல் பரிசு யாருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரெசிபியை நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த வாரம் முதல் பரிசு வாங்க போற அந்த ரெசிபி என்ன அப்படின்னா மஷ்ரூம் பெப்பர் மசாலா. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஸோ இந்த வாரம் 4வது பரிசுலேருந்து வருவோம். ஒரு சூப்பரான அருமையான ரெசிபி பண்ணியிருந்தாங்க. ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் அதில் ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு. ஸோ 4வது பரிசு ஏன்? நீங்கள் பண்ண அந்த கத்திரிக்காய் இது பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு மாதிரி புளிப்பு தன்மை அதிகமாக இருந்தது. ஏன்னா கத்திரிக்காய் பொறுத்தவரை அந்த புளிப்பு தன்மை வரக்கூடாது. உட்காந்துடலாம். சரிங்களா? மற்றபடி மசாலாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேறு எதாவது மசாலாஸ் ஆட் பண்ணிருக்கலாமோ எனக்கு இதாக இருக்குது. ஏன்னா குழம்பு மசாலா பதிலாக என்ன நீங்கள் வந்து பண்ணது வந்து தொக்கு மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. அப்போது குழம்பு மசாலா நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும், ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. வேறு ஏதாவது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஒன்று தந்தூரி மசாலாஸை அந்த மாதிரி மசாலாஸ் கொஞ்சம் ட்ரை மசாலாஸாக போட்டிருந்தீங்கன்னா அது ஃப்ளேவர்ஸ் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் நீங்கள் பொரிச்சு போட்டுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கடிக்கும் போது அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும். நீங்கள் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு அதில் கத்திரிக்காய் ஃப்ளேவர்ஸ் இல்லை, புரியுதுங்களா? அந்த புளிப்பு தன்மை இருக்குது, அதால தான். சரி, மற்றபடி ஒன்றுமே இல்லை, மீதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ தக்காளியும் புளியும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஓகே. ஏன்னா மெயின் ரீசன் அதுதான். ஆமாம், அந்த புளிப்பு தன்மை பயங்கரமாக இருக்குது. ஓ ஃபைன். தக்காளி அதே மாதிரி நீங்கள் வந்து பெங்களூர் டொமேட்டோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை வந்துருக்காது. நம்ம இந்தியன் டொமேட்டோ ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை இருக்கும். 3வது பரிசு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளி தீயல். அதில் நமக்கு என்ன டியூன் பண்ணோம்? அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து உள்ளி தீயல் நீங்கள் பண்ணது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் முன்னாடி நீங்கள் அந்த ஆனியனை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு டீப் ஃப்ரை பண்ணி போட்டிருந்தீங்கன்னா அந்த கிரன்ச்சினஸ்க்கும் அதுக்கும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதே நீங்கள் செகண்ட் பைசா கூட போயிருக்கலாம். அதே மாதிரி மஞ்சத்தூளை கம்மி பண்ணணும். நீங்கள் மஞ்சத்தூள் அதிகமாக போட்டிருக்கீங்க, 1 ஸ்பூன்லாம் போடக்கூடாது. சும்மா அது ஒரு 2 பிஞ்ச், மேக்ஸிமம் 2 பிஞ்ச் போடுங்க. சரிங்களா? மற்றபடிலாம் ஒன்று. ஃபைன். ஸோ ஈக்குவலி செகண்ட் ப்ரைஸுக்கு வந்த ரெசிபி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டியூனாக குக் பண்ணியிருந்தா ஓஹோன்னு இருந்திருக்கும். நீங்கள் கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயிலில் மசாலாஸ் ஆட் பண்ணி ஒன்றே ஆனியனை போட்டு இது பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்காது. ஓகே ஃபைன். 3வது பரிசு பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு எல்லாமே ஓகே மேம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த ஸ்வீட்னஸ் கம்மி பண்ண பாருங்கள். ஏன்னா பன்னீர் பட்டர் கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் இருக்கணும். பன்னீர் எல்லாமே குக் ஆனதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஸ்வீட்னஸ் என்ன ஆட் பண்ணிங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் மேக்ஸிமம் பெப்பரோ இல்லை மசாலாஸ் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பன்னீர் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணும்போது ஸ்வீட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. சரிங்களா? அது கொஞ்சம் மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து 1 ஸ்பூன் அப்படின்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டோம் இல்லையா, அங்கே தான் பிரச்சனை. அந்த 1/2 ஸ்பூனால் வந்த வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த 1/2 ஸ்பூனை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி வேற ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். டூ மச் ஆஃப் ஸ்வீட்னஸ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ முதல் ரெசிபியில் ஏதாவது நம்ம டியூன் பண்ணுறதுக்கு சொல்கிறோமா இல்லை ஆல் ஃபைன்? இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த மஷ்ரூம் இது பண்ணும்போது மஷ்ரூம்ல வந்து தண்ணி வெளில வரும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், ஆயில் கம்மி பண்ணணும். சரிங்களா? ஆயிலை கம்மி பண்ணி நீங்கள் இது குக் பண்ணும்போது மஷ்ரூம் குக்காக இருக்குது, பட் ஆனால் அந்த மஷ்ரூம் வந்து தண்ணி வெளில வரும். சரிங்களா? நீங்கள் பெப்பர் போடும்போது க்ரன்ச் பண்ணி போட்டுக்கிறது நல்லா இருந்தது, அந்த கடிக்கும் போது அந்த பெப்பர் தெரிஞ்சுது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக தான் இருந்தது. ஓகே, ஆயில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்படி தாங்க. அதாவது என்ன அப்படின்னா குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து ரொம்ப ரிச் ஆக்கணும், இல்லை வந்து நம்ம வரவங்க ஒரு வேலை கெஸ்ட் வராங்கன்னா நம்ம குக் பண்ணி அவங்க மேலே பாசத்தை காமிக்கணும். அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. ஐயோ ஃபேட்டு, நம்ம வீட்டுக்காருக்கு இது செட் ஆகாது, நம்ம அண்ணனுக்கு இது செட் ஆகாது, தம்பிக்கு இது செட் ஆகாது அப்படின்ற நம்ம நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் நல்லா இருக்காது, வரவங்க மேலே அதிகமாக பாசத்தை வச்சு இன்க்ரீடியன்ஸை அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ எப்படி வந்து ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபிட்டிங் என்ன அப்படின்னா அந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட தள்ளக்கூடாது. இந்த ஃபிட்டிங் ஷுட் பி ஃபிட்டட். அந்த மாதிரி தான் குக்கிங்கும். ஸோ எங்கே நீங்கள் அதை ஃபிட்டாக பண்ணுறீங்களோ,
கரெக்டாக ஒரு ரெசிபியை எடுத்து அதை கோடு போட்ட மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேணாம். நீங்கள் த பெஸ்ட், அந்த ரெசிபி பெஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து கூட குறைச்சல் ஏதாவது நமக்கு, ஏன்னா நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நானே இப்படிலாம் பண்ணுவேன். அவங்கள சொன்னாங்களே மஞ்சத்தூள்லாம் அதிகமாக போடக்கூடாது. பட் நான் எங்கள் வீட்டில் நான் என்ன குக் பண்ணாலும் மஞ்சத்தூள் அதில் இருக்கும். அந்த கை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த எல்லோ ஷுட் ஃபீல் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா மஞ்சத்தூள் எனக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு. பட் அது வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தப்பு தான். நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதும் கான்டெஸ்ட்டும் அங்கே தான் வித்தியாசப்படுது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வாரம் சாரோட எல்லா ஃபீட்பேக்ஸையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செஞ்சாலும், நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் செஞ்சாலும் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் அவ்வளோ ஆட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம், இல்லை கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணலான்னு நினைக்கலாம். சப் டு யூ. ஸோ எது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், செய்யுங்க.